ஆங்கிள் வந்து பர்ஃபெக்ட் 90 டிகிரியாக இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவாங்க சார். இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லாம் இது யூஸ் பண்ணுறதுனால பர்ஃபெக்ட் ரைட் ஆங்கிளாக நமக்கு இந்த ஸ்டேர்கேஸ் வந்து கிடைக்கும். தியரி வந்து எப்படி பண்ணுறீங்க? தியரி பண்ணுறீங்க தியரி எப்படி பண்ணுறீங்க? இந்த இதுக்கு எந்த ஸ்கூல்ப்பா? மூலத்தூர் தியரி கிடைக்கிறதா வேல்யூம் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது. சரிங்களா? பசுமையான தண்ணீரை பெற்ற கிராமப்புறம் மற்றும் நகரப்புறம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பசுமை வழியில நம்ம தண்ணீரை பெற்ற கிராமங்களிலும் நகரங்களில் இருக்கிற வசதிகளை உருவாக்கணும். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம புதிய முறை காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கோம். பசுமை வழியில நம்ம எப்படி மின்சாரத்தை தயாரிச்சிருக்கோம். அதுக்கடுத்தது கழிவு நீரை வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வீட்டு இன்டோர் கார்டன் பிளான்ஸ். சரிங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? இப்போ புதிய முறை காய்கறி தோட்டம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் இட வசதி இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த மாதிரி 4 கூம்பு வடிவம் வச்சு இதுக்குள்ள காய் வைக்கலாம். ஒரு செடி வைக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய செடி வைக்கும். இதை நான் வந்து 4 அடிக்கு வச்சிருக்கேன்னா இது 16 செடி நம்ம வாங்கி வைக்கலாம். தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், முட்டைக்கோசு இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து குத்து செடிகளாக வளர்த்து நம்ம வச்சுக்கலாம். அதில் மீதமுள்ள காய்கறிகளை நம்ம உரிய சந்தையில் வச்சு பணமும் வரலாம். இது ஒரு அணுகுமுறையாகும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கழிவு நீரெல்லாம் வந்து வேஸ்டேஜ் கழிவு நீரெல்லாம் ஃபில்டர் பண்ணி உரிய கால்வாய் விட்டோம்னா நம்மளுக்கு நீர் மாசுபாடு கால்நீர் வாயு. நம்ம வீட்டு அடுக்குமாடியோட சுவர்ல எல்லாம் குழாய் போன்ற அமைப்புகள் வச்சு இதுக்குள்ள நம்மளுக்கு வேணுங்கிற தாவரங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சோலார் பேனல். இப்போ நம்ம பசுமை வழியில மின்சாரத்தை தயாரிச்சுருக்கோம். ஆனால் இந்த சோலார் பேனலுக்கு காஸ்ட் அதிகம் தான். ஆனால் நம்ம மாதம் கட்ட வேண்டிய மின் கட்டணம் வந்து கட்ட வேண்டிய தேவையில்லை. சரிங்களா? அதுக்கடுத்து இன்டோர் பிளான்ஸ்னால நம்ம வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறோம். அதனால என்ன நன்மை அப்படின்னு இல்லைன்னா மன அழுத்தம் வந்து குறையுது, ரத்த அழுத்தம் குறையுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நம்மளுக்கு வந்து தூண்டுது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தொற்று நோய், வைரஸ் எல்லாம் வந்து நெருங்காது. சரிங்களா? இப்போ வந்து இந்த கற்காலம் அப்படிங்கிறது இது வந்து காற்றில் வந்து பென்சில், லொடோவின் அது வந்து போன்ற நச்சு பொருட்களை எல்லாம் அகற்றுது. கற்கால வெளிச்சம் வரும் இடங்களில் சிறிது நீர் விட்டால் வந்து நன்றாக வளரக்கூடியது. சரிங்களா? அதுக்கிட்ட வந்து இந்த முடி சரும பிரச்சனை, இந்த முடிக்கெல்லாம் வந்து இந்த கற்காலையை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மணி பிளான்ட். இதில் வந்து இந்த வந்து காற்றில் பென்சில், லொடோவின், சைலி, பார்மால்டிஹைட் போன்ற நச்சு பொருட்களை எல்லாம் அகற்றுது. இப்போது அந்த பிரெயின் பிஹேவியர் அப்படிங்கிறது 2019 பிரெயின் பிஹேவியர் அப்படிங்கிற இதழில் வந்து ஒரு மனிதர் வந்து 5 நிமிஷம் இந்த பிளான்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தனால அந்த மன அழுத்தமும் ரத்த அழுத்தமும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது மண்ணுலையும் நம்ம மண்ணுலையும் வச்சு வளர்த்தலாம். அதுக்கடுத்து தண்ணீரையும் வச்சு வளர்த்தலாம். அதுக்கடுத்து ஸ்னேக் பிளான்ட். இது காற்றுள்ள பென்சில், லொடோவின், சைலின், பார்மால்டிஹைடு, ட்ரோக்ளோரோஎத்தின் போன்ற நச்சு பொருட்களையே அகற்றுது. இது வந்து தாவரம் வந்து நன்கு வெளிச்சமுள்ள பகுதியில் இது பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்பைடர் பிளான்ட். இது வந்து காற்றில் பென்சில், லொடோவின், கார்பன் மோனாக்சைடு, பார்மால்டிஹைடு போன்ற நச்சு பொருட்கள் எல்லாம் அகற்றுது. அதுக்கடுத்து லேடி பாம் பிளான்ட். இது வந்து
சைலீன், குளோரின், அமோனியா, ஃபார்மால்டிஹைடு போன்ற நச்சுப்பொருட்களை அகற்றுது. இந்த தாவரம் வந்து அதிக வெளிச்சம் வந்து தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த திடக்கழிவு மேலாண்மை. மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக பிரிக்கணும். அதுக்கடுத்து தேவையற்ற கழிவுகள், மருத்துவ கழிவுகள், நெகிழி கழிவுகள், அதுக்கடுத்தது நாப்கின் கழிவுகள், அந்த இதுக்கெல்லாம் தேவையற்ற கழிவுகளுக்கான இயந்திரமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் அந்த கழிவுகளெல்லாம் போட்டு நம்ம உரிய பண்ணி எடுத்துக்கணும். என் பெயர் கா அஸ்மிதாஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு மாணவி. கோவை மாவட்டம் ஆனமலை வட்டாரத்தில் ரமண முதலுக்கு அரசு உயர்நிலைப்பள்ளி படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஏபி அர்ச்சுகா. நான் 6ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஜிலகண்டாபுரத்தில் படித்து வருகிறேன். நான் இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நான் வாழை மரப்பட்டையிலேருந்து காகிதம் தயார் செய்கிறேன். நாம் சுற்றுச்சூழல் நம்ம எப்பயும் போல் நம்ம சொந்த காகிதம் நம்ம பேப்பரில் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்படையுது. அதனால் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வாழை மரப்பட்டையிலேருந்து காகிதம் தயார் செஞ்சுருக்கோம். அதை நம்ம எந்த ரசாயனமும் பயன்படுத்த தேவையில்லை. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாது. அந்த மாதிரி தவிர இன்னொரு பொருட்களும் செய்யலாம். நாம் நம்ம நூற்கண்டு செய்யலாம். நூற்கண்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது சுற்றுச்சூழல் பாதிப்படையாது. இந்த மாதிரி பண்ணால் மேலும் நம்ம சுற்றுச்சூழல் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதிப்படையாது. அப்புறம் இது பயன்கள் என்னவென்றால், நம்ம ஒரு வருடத்திற்கு 25 மெட்ரிக் காகிதம் தயார் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் வாழை மரத்திலிருந்து வாழைத்தார்கள், வாழை இலைகள் போன்றவற்றை பிரித்தெடுத்த பிறகு வாழை பட்டைகள் மட்டுமே சுமார் 36 மெட்ரிக் கிடைக்கிறது. 36 மெட்ரிக் பட்டைகளை வைத்து 25 மெட்ரிக் காகிதம் தயார் செய்ய முடியுமா என்று கேட்டால் நான் ஆமாம் என்று தான் கூறுவேன். ஏன்னா நம்ம விவசாயிகள் தானே கிடைக்குது. அதனால் நமக்கு காகிதம் தயாரிக்கும் செலவு குறைவாகவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வீடியோ எடுத்துக்கிறேன். அங்க வா. இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார். இது ஒரு அல்ட்ராசவுண்ட் சென்சர். இது L29 மோட்டார் டயர். அப்புறம் உள்ள ஒரு அடினோ போட. இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக செஞ்சது. இது பெரிய ஒரு காரில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆக்சிடென்ட் ஆகாது. நிறைய பேர் வேகமாக போகிறாங்க ஹைவேஸ்லாம். ட்ரெயின் வரி மாதிரி செல்வது ஸ்கிப் ஆகிடும். இல்லை மழையில் போகும்போது கேட்டு தண்ணி போகும்போது டப்பு நின்றுடும். அதெல்லாம் நடுவில் செவ்வு வந்துடலாம். அது மாதிரி ஹைவேல வேகமாக போயிடும்போது நடுவில் கார் பிரேக் பிடிக்கலன்னா இந்த மாதிரி டப்புன்னு ஆன் ஆகி பிரேக் பிடிச்சிடும். நடுவில் கார் வரும்போது இது எப்படி ஆச்சுன்னா, இங்கே அல்ட்ராசவுண்ட் சென்சார்லேருந்து அடினோக்கு சிக்னல் போவோம். இங்கேருந்து எடுத்து நான் மோட்டர் ரைட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த லித்தியம் பேட்டரி ஒன்று 3.7 வோல்ட், இன்னொன்று 3.7 வோல்ட், ரெண்டு சேர்த்து 12 வோல்ட் வந்துடும். இந்த கார் இப்போ விபத்துலேருந்து தவிர்க்கிறது இல்லையா? விபத்தை தவிர்க்கும் கார். உன் பேரை சொல்லு. எந்த ஸ்கூலு? என் பேர் கிருஷ்ணகுரு. நான் கடலூர் குடிகிஸ்பேட்டு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி. என் பேர் பி கிருஷ்ணகுரு. நான் கடலூர்லேருந்து வரேன். குடிகிஸ்பேட்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிறேன்? 8வது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் வந்துருக்காங்க. அது எது மினிஸ்டர் ஏதாவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? எடுத்தது பேட்டி இருக்கா? அனுப்புகிறீங்களா? வாங்க. ஒரு Wastewater management is a process of collecting, treating and disposing of wastewater management in a safe and environmentally responsible manner with the goal of protecting public health
preventing pollution and conserving water resources. அதாவது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு அழுக்கான நீரை பாதுகாப்பான சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு முறையில், அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காகவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் செய்யப்படக்கூடிய ஒரு செய்முறை. இது வந்து காலாகாலமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு இதோட பேஸ்மெண்ட் அப்படின்னா இதுதான் இதோட பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து அது வளர்ந்து நிறையா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், குளோரினேஷன், அந்த மாதிரி இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸில் அது நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளோட சொசைட்டிக்கு ஒரு ரிமார்க்கபிளான அப்புறம் ஒரு எசென்ஷியலான ப்ராஜெக்ட். உன் பேர் சொல்லுங்க. யாழினி. எந்த ஸ்கூலு? யாழினி 8th ஸ்டாண்டர்ட் முனிசிபல் மிடில் ஸ்கூல், மாலைக்கட்டி ஸ்ட்ரீட், சிதம்பரம், கடலூர். பி விஷ்ணு பாண்டியன், PUMS அழகாபுரி. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காடை அழிக்கிறாங்க, அதுக்கு வந்து காடை பாதுகாக்கிறாங்க. காடை அழிக்கிறதுனால என்ன விளைவு, காடை பாதுகாக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம். காடை அழிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வெட்டுறாங்க, அது இல்லாமல் காற்றை மாசுபடுத்துறாங்க, நீரை மாசுபடுத்துறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே சுத்தமான நீரை பயன்படுத்துகிறாங்க, மரங்களை பாதுகாக்கிறாங்க, சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரித்து அதை பயன்படுத்துகிறாங்க. அதுவே இந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் சஸ்டைனபிள் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி, காற்றாடி, இளம் தேவையான மின்சாரத்தெல்லாம் நம்ம சேமிக்கணும். மொபைல் கார் நம்ம வந்து எங்கே போனாலும் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பைக், சைக்கிள், இல்லைன்னா பேட்டரி வண்டி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை பக்கத்துலன்னா நடந்து போகலாம். ஸ்டாப் பொல்யூஷன், நம்ம வந்து பொல்யூஷன்லாம் தடுக்கணும். சேவ் வாட்டர், நம்ம வந்து நீரெல்லாம் பாதுகாக்கணும். இது வந்து எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் விளையாட்டுகளை வச்சு ஒரு குளம் மாதிரி உருவாக்கி அதை வந்து மழை பெய்யுற காலத்தில் நீரெல்லாம் சேமித்து அதை வந்து பக்கத்தில் கிராமங்களுக்கும் இது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அவாய்ட் பிளாஸ்டிக், நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். எங்கள் ஊரில் இந்த சுய மகளிர் உதவிக்குழு அவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் அரைச்சி ரோட் கான்ட்ராக்ட்காக விற்றுறாங்க. இது மூலம் அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இது சுற்றுச்சூழலையே பாதுகாக்கிறாங்க. சேவ் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், நம்ம வந்து மரங்களை பாதுகாக்கணும், மரங்களை நட்டு வைக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிற நர்சரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா மக்கும் கழிவு, மக்கள் கழிவு தனித்தனியாக பிரித்து மக்கிற கழிவுலாம் இந்த செடிகளுக்குலாம் உரமாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் மண்புற உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. சேவ் அனிமல்ஸ், நம்ம வந்து விலங்குகள்லாம் பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுல ஒன்று. இந்த பிளாஸ்டிக் கழிவுல நம்ம வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பிடிபிளாஸ் நிலக்கரியில் சேர்க்கணும். இந்த பிடிபிளாஸ் நிலக்கரியில் சேர்க்கறதுனால வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளோட நன்மை என்னென்னா, இந்த அதிகமான கனமழையும் அதிகமான வெப்பத்தையும் தாங்கக்கூடிய திறன் இருக்குது. அதுவும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் வந்து 2004ஆம் ஆண்டு வந்து 1000 கிலோமீட்டர் வரை பிளாஸ்டிக் கழிவு தார்ச்சாலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி போகிற தார்ச்சாலையில் 1 கிலோமீட்டர் வரை அரசு வந்து 30,000 வரை சேமிக்கிறாங்க. நிதின் கட்கரி வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி போகிற தார்ச்சாலைக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. இவர் வந்து 2016ஆம் ஆண்டு வந்து ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வரை பிளாஸ்டிக் தார்ச்சாலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் தார்ச்சாலையை வந்து பிளாஸ்டிக் வந்து பிடிபிளாஸ் நிலக்கரியோட சேர்க்கறதுனால அந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கரியாப்பகோடன்பட்டி படிக்கிறேன். நான் செஞ்சுருக்க இந்த ப்ராஜெக்டோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க அறிவியல் அணுகுமுறைகள், நீடித்த நிலையான வளர்ச்சி. இப்போ வந்து இயற்கை வந்து நம்ம சுற்றி இருக்க மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே அடங்கியிருக்கிறது தான் நம்ம சுற்றி இருக்க சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம இயற்கையை உருவாகிறதுக்கே பல கோடி வருஷம் வந்து ஆயிருக்கு. அதனால தான் இப்போ மனுஷங்க வரைக்கும் உருவாகி இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம மனுஷங்க வந்து இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாசுபடுத்திட்டு வராங்க. அந்த இயற்கையை வந்து மாசுபடுத்துறதுனால நம்மளுக்கு பலவிதமான நோய்களும் உண்டாகுது. அதனால தான் நாங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக இந்த செயல்பாடு வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பசுமை பண்ணை திட்டம். இந்த பசுமை பண்ணை திட்டம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து ரொம்பவே இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும். அதுக்கு வந்து மோட்டார் அந்த செலவெல்லாம் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும்.
இந்த கரண்ட்டு பில் அந்த மாதிரி கட்டுறதுக்கு அந்த மாதிரி ரொம்பவே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோலார் மூலமாக இயங்கக்கூடிய மோட்டார் வந்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இந்த சோலார் மூலமாக நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். இந்த சோலார் வந்து இப்போ கொஞ்சம் சார்ஜ் ஆகணும், அதனால் இது வந்து மோட்டார் இப்போ வந்து ஓட மாட்டேங்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா அந்த தோட்டத்துக்கு, இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச மீதி இருக்க அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து இந்த 2 ஓஸ் வழியாக வந்து இந்த கீழே இருக்க இந்த தொட்டிக்கு வந்து வரும். இந்த தொட்டியில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வளர்த்து மீன் பண்ணை வந்து அதில் வந்து உருவாக்கலாம். எங்களுக்கு மீன் கிடைக்காததுனால நாங்கள் அதை செய்யலை. மீன் பண்ணை வந்து உருவாக்கலாம். அந்த மீன் பண்ணையிலையும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மீன் அமிலம் வந்து அந்த மீன் பண்ணை மூலமாக நம்ம வந்து தயாரிக்கலாம். இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன்களோட கழிவு வந்து கடைகள்லேயே கிடைக்கும். நம்ம வாங்குறப்ப மீன்களோட கழிவுகள் வந்து ரொம்பவே இருக்கும். அதில் 1 கிலோ கழிவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெல்லமும் 1 கிலோ, அது சேம் 2 எடையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம போட்டு தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து ஒரு 20 நாளுக்கு பக்கத்தில் வந்து வச்சிட்டோன்னா இதில் வந்து அந்த மீன்கள் கழிவில் இருக்க அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே சேர்ந்துடும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம செடிகளுக்கு வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த செடிகளுக்கு வந்து அந்த தெளிப்பாங்க இல்லையா தண்ணி, அந்த தெளிப்பாங்க இல்லையா, அது பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் இது வந்து பயன்படுது. இதனால நம்ம தோட்டங்களை அழிக்கக்கூடிய இந்த முயல், அந்த வயல் எலி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வாடைக்கு வந்து அந்த இடத்து பக்கமே வராது. இந்த பசுமை பண்ணை திட்டத்தோடது அதுதான். அதே மாதிரி இந்த பசுமை பண்ணை திட்டத்தில் இந்த மீன்களோட இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகள் இருக்கிற அந்த மீன்களோட கழிவுகள் வந்து அதில் உருவாகும். இந்த தொட்டியில் வந்து நாங்கள் ஒரு மோட்டார் வச்சு அதை சோலாரில் இயங்க வச்சு அங்கே இருக்க தண்ணியை வந்து திரும்ப நம்ம வந்து மேலே வர மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி பயன்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்களோட கழிவு இருக்கு இல்லையா, அந்த கழிவு வந்து நம்மளுக்கு இந்த பைப் மூலயமா வந்து நம்ம தோட்டங்களுக்கு வந்து ரொம்பவே ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு கழிவுகள் வந்து நம்ம மண் வளத்தை வந்து நம்ம தோட்டத்தோட மண் வளத்தை வந்து அதிகரிக்குது. அது மூலமாக வந்து செடிகள் வந்து அதிகமாக வளரும். தண்ணியில் உருவாகிற பாசங்களும் இந்த தோட்டத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் வந்து அதிகமாகவே எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடியது தான். எல்லா ஊர்கள்லேயுமே இந்த பண்ணை வந்து இருக்கும். எங்கள் ஊர்லேயும் இருக்குது. அவங்கக்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த மண்புழு உரத்தை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மண்புழு உரம் வந்து தோட்டங்களுக்கு நம்ம பயன்படுத்தி மண் வளத்தையும் அதிகரிக்கலாம். இந்த மண்புழு உரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் தினமும் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மண் அந்த மாதிரி ஏதாச்சும் மண் அதை வந்து எடுத்து போட்டு வாழைப்பழத்தோல், இந்த மாட்டு பண்ணைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சாணம் இருக்கு இல்லையா, மாடுகளோட கழிவுகள், அதையும் நம்ம இது கூட சேர்த்து போட்டு கொஞ்சம் மண்புழுவையும் நம்ம பிடிச்சி போட்டு ஒரு 10-15 நாள் கிட்ட வச்சிட்டோம்னா அந்த மண்புழுகள் வந்து அந்த காய்கறி கழிவுகளை வந்து சாப்பிட்டு அது வந்து அந்த எச்சங்கள் வந்து இந்த மண்புழு உரத்தில் இருக்க அந்த மண்ணை வந்து ரொம்பவே வளமிக்க மண்ணை ஆக்கும். அதே மாதிரி அந்த மண்ணையும் அந்த மண்புழுவையும் சேர்த்து எடுத்து நம்ம தோட்டங்களுக்கு போடும்போது அந்த மண்புழுக்கள் வந்து அங்கேயும் கழிவுகள் வந்து உண்டாக்கி நம்ம தோட்டத்தோட மண் வளத்தை வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை வந்து இப்போ வந்து ரொம்பவே ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வந்து இப்போ பருவ காலங்களில் வந்து அதிக அளவு காற்று வந்து வீசுது. அந்த காற்றை பயன்படுத்தி நம்ம பிரயோஜனமாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா இந்த காற்றாலைகள் தான் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து உதவுது. இந்த காற்றாலைகளை வச்சு நம்ம காற்று சக்தியை வந்து மின் சக்தியாக மாற்றி நம்ம வீடுகளுக்கு தேவையான இதை வந்து நம்ம வீடுகளுக்கு தேவையான கரண்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து சுத்தம் போது அந்த லைட் எரியும் பாருங்க, இங்கே பாருங்க, அந்த லைட் வந்து சுத்தம் போது
எரியுது. இது வந்து சின்ன மோட்டார். இந்த சின்ன மோட்டார் அப்படிங்கிறதுனால வந்து இது கம்மி வோல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட் மூலமாக தான் இதை வந்து இதை வந்து சுற்றி எரிய வைக்க முடியுது. அதே மாதிரி இந்த காற்றாலைகளை இப்போ வந்து இந்த காற்றாலைகள் நம்ம வீடுகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக வந்து இப்போ தற்சமயத்தில் விற்பனைகளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம பயன்படுத்தினா சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக மாசுபடாமல் காற்று மாசுபாடும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வாகனம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கார்கள் வண்டிகள் அது மாதிரி அதிக அளவு வாகனங்கள் உருவாகி நம்ம காற்றையே வந்து தரக்குறைவாக்கி நம்ம காற்று மாசுபாடு அதிகமாகுது. அந்த காற்று மாசுபாடை தடுக்கிறதுக்காக இந்த சோலார் மூலமாக வாகனம் இயக்க வச்சு நாங்கள் வச்சு காமிச்சிருக்கோம். எங்ககிட்ட ரீசார்ஜபிள் பேட்டரி இல்லாததுனால சாதாரணமான பேட்டரியவே நாங்கள் வந்து இதில் போட்டு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் சோலாரில். இதை நீங்கள் யோசிக்கலாம், இந்த சோலார் நம்ம எப்பயுமே வந்து ஓட்ட முடியுமா, இது எப்பயுமே வந்து நம்ம வச்சு ஓட்ட முடியுமா, சூரிய ஒளி இருக்கப்போ தானே நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. நம்ம வாகனங்களில் இருக்க பேட்டரியில் இது சோலாரில் வந்து சார்ஜ் பண்ணி நைட் நேரங்கள்லேயே நம்ம வந்து எங்கே வேணால் வெளியே போய்க்கலாம். அப்படி இந்த சோலார் நம்மளால் வாகனங்கள் எடுத்து வர முடியல அப்படின்னா நம்ம வீடுகள் மேலேயும் வச்சு பேட்டரி மூலயமா கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து இந்த சோலார் வாகனத்தை வந்து உருவாக்கலாம். இந்த சோலார் வாகனம் வந்து பயன்படுத்துறதுனால காற்று மாசுபாடு வந்து அதிகமாகவே ஆகாது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகணுன்னா நம்ம வந்து சைக்கிளை பயன்படுத்தணும். பக்கத்து ஊர்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது சைக்கிளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து இந்த சாண எரிவாயுவில் இருக்கிறது வந்து மீத்தேன் கேஸை கோபார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோபார் கேஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு எரிபொருளாக பயன்படுது. இந்த சாண எரிவாயு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு பண்ணைகளில் கிடைக்கக்கூடிய சாணங்களை எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து முங்குற அளவுக்கு அந்த தண்ணி சேர்த்து ஒரு 30-40 நாளுக்கு அப்படியே வச்சிட்டோம்னா அந்த கேப்பில் நம்ம வச்சுருக்க அந்த கேப்பில் வந்து அந்த வாயு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த வாயு உருவானோடனே அதை வந்து நம்ம அப்படியே நம்ம வீடுகளுக்கு நம்ம உரியதாக பயன்படுத்துவோம். இதை வந்து நம்ம மனிதர்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம சுற்றுச்சூழல் வந்து ரொம்பவே அதிகமாக மாசுபடாமல் நம்ம சுற்றுச்சூழல் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது ஃபியூச்சர் பிளான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுறது. இப்போ டெல்லினா இந்த ஏரியாவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது காட்டுறது. ஹெப்பாட் ஃபில்டர், ஹோம்மேட் ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலர் ஏர் பியூரிஃபையர். நம்ம வீட் கிச்சனில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு இருக்க புகையை வந்து வெளியிடுறது. அதே மாதிரி இது விண்டோலையோ இது டோர்லேயோ வந்து செட் பண்ணிட்டோம்னா சரௌண்டிங்கில் இருக்கிற டஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கட் பண்ணி கொடுக்குறது. இது வந்து நம்ம யூஸேஜுக்கு பொறுத்த மாதிரி எந்தெந்த டைம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அது வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் நெக்ஸ்ட் லெவலில் வந்து மேலே அனுப்புகிறோம்ல ஏடிஎம் வந்து மேலே போகும்போது ப்ரெஷர் கம்மியாக இந்த பலூன் பர்ஸ்ட் ஆகிடும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து சேவாக கொண்டு வரும். அது எந்த டைமில் எந்த ப்ரெஷரில் பர்ஸ்ட் ஆகுது அதுக்காக ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஜிபி அந்த பலூனை வந்து நம்ம அந்த கேமராவோட
குரூப் என்ன சொல்லுங்க